ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் 1 2 அரைச்சிட்டு வந்து அதையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்க்குறதுனால நீங்கள் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. பத்து பல்லு பூண்டை தட்டிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். பூண்டை தட்டிட்டு சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர வதக்கி விட்டுருங்க. அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நண்டு கிரேவி கொஞ்சம் காரமாக இருக்கணும். மிளகும் சேர்ப்போம் இதில், அதனால் மிளகாத்தூள் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா பொருட்கள் சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு நண்டை வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். நண்டு பாருங்கள், ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. நண்டு நல்லா வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா இதோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுலேயே தெரிஞ்சிடும் நண்டு வெந்துருச்சா வேகலையான்னு. ஏன்னா ஓடு ஹார்டாக இருக்கிறதுனால நமக்கு உள்ளே வெந்துருச்சா இல்லையான்னு தெரியாது. நீங்கள் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். எல்லா மசாலாவும் இந்த நண்டோட கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையுமே ஒன்று சேர கலந்து விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம். இதோட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். நம்ம உப்பு நல்லா பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. ஏன்னா இது நல்லா வற்றி சுண்டி வரும்போது கொஞ்சமாகிடும். ஸோ அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். மூடி வச்சு நல்லா வேக விட்டுடலாம். இடையில ஒரு தடவை எடுத்து நல்லா கலரி விட்டுட்டு திருப்பியும் மூடி வச்சு நல்லா வேக விட்டுருங்க. தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரணும். மிக்ஸி ஜாரில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். அதே ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா மிளகு காரமாக சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த மூணையுமே நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இது தனியாக இருக்கட்டும். கிரேவி இந்தளவு நல்லா தண்ணி வற்றி வெந்து வந்ததுக்கப்புறம் பாருங்கள், கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி ரெட் கலரில் வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடரை இதோடு சேர்த்துருங்க. இதுக்கப்புறம் அடுப்பில் ரொம்ப நேரம் வைக்கணுங்கிறது இல்லை, கலந்து விட்டுட்டு சர்விங் பவுலுக்கு அப்படி நம்ம மாற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க, எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி.
இதுதான் சரியான பக்குவம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி ஃபுல்லாக நல்லா கோட்டாகி வந்திருக்குன்னு. நான் சொல்கிற இதே அளவுகளோடு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.